சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கண்டிப்பா அஞ்சலி ரூம்ல அவங்க ஹஸ்பண்ட பத்தி ஏதாவது ஒண்ணு இருக்கும். அஞ்சலி தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க ஏதாவது தேடி பார்ப்போம். அவரை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்க சான்சஸ் இருக்கு. சார், இங்க என்ன சார் பண்றீங்க? சார், உங்களை தான் கேக்குறேன். நான் இல்லாத நேரத்துல இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அஞ்சலி, நான் உங்ககிட்ட உங்க ஹஸ்பண்ட பத்தி சொல்லுங்கன்னு எவ்வளவோ கேட்டேன். நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவரை பத்தி எதுவுமே தெரியாம நான் எப்படிங்க அவரை தேடி கண்டுபிடிக்க முடியும்? அதான் வேற வழியே இல்லாம இங்க வந்து ஏதாவது கிடைக்குமான்னு இங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சார், ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா சார்? நான் இல்லாத நேரத்துல நீங்க இப்படி என் ரூம்குள்ள வரலாமா? தயவு செஞ்சு முதல்ல வெளியே போங்க சார். வெளியே போங்க சார், ப்ளீஸ். இல்ல அஞ்சலி, நான் போக மாட்டேன். அவரை பத்தி எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒண்ணு நீங்களே சொல்லுங்க, இல்லனா நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். சார், ஏன் சார் தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? தேவையில்லாத வேலையா? ஏங்க, நீங்க என் ஃப்ரெண்டுங்க. நீங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்க ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சு உங்க கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். நானே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் அவர் கூட என்ன சேர்த்து வைக்கணும்னு நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? அவர் வேண்டாம் தான் சார் நானே ஒதுங்கி வந்திருக்கேன். அது புரிஞ்சுக்காம நீங்க ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவரை ஏன் நீங்க வேணாம்னு நினைக்கிறீங்க? அதான் நான் சொன்னேனே, அவரை எனக்கு பிடிக்கலன்னு. போய் சொல்லாதீங்க அஞ்சலி. அவரை பத்தி பேசினாலே உங்க முகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு தெரியுமா? அவர் பத்தி பேசும்போதெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை அவர் நல்லவரு வல்லவர்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அன்னைக்கு கூட நான் அவரை பத்தி தப்பா பேசினப்போ நீங்க எவ்வளவு கோவப்பட்டீங்க தெரியுமா? அப்புறம் எப்படிங்க அவரை பிடிக்கலன்னு இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க அவரை விட்டுட்டு வந்தது அவரை பிடிக்காமலாம் இல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையால தான் எனக்கு தெரியும். அதுக்கு அவரு கூட காரணமா இருக்கலாம். அதனாலதான் அவரை மீட் பண்ணி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கலான்னு நினைக்கிறேன். எங்க இருந்தாலும் அவரை நான் தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். பிளீஸ் அஞ்சலி, எனக்கு அவரை பத்தி ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க, இல்லனா நானே அவரை தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். சார், சார், ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க இங்க இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களை இங்க யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். என்னதான் சார் தப்பா நினைப்பாங்க? தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து போங்க சார்.